அருமையான ஒரு சண்டே சமையல் தாங்க பார்க்க போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட் மற்றும் லஞ்ச் பார்க்கலாம் வாங்க. வணக்கம் சொந்தங்களே, வெல்கம் டு டெல்லி சாந்தி கிச்சன். இன்றைக்கி சூப்பரான சண்டே சமையல் பார்க்கலாம். காலையில் வெள்ளனும் மாடிக்கு புறாக்கு சாப்பாடு வைக்க போயிருந்தேங்க. அப்போ பார்த்தா நல்லா சூப்பராக 2 கண்ணிலையுமே அவ்வளோ முருங்கை எல்லாம் அப்படியே சூப்பராக மழை பெஞ்சது கிடைக்கும் தளத்தலான்னு இருந்தது. சரி கொஞ்சம் பறிச்சுட்டு வந்து ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் கீழே இருக்கிற இலையை மட்டும் கொஞ்சமாக பறிச்சுட்டு வந்தேங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்படியே ரொம்ப உயரமாக போயிட்டு இருந்தது. வெட்டி விட்டோன்னே கொஞ்சம் கிளையெல்லாம் வந்து கொஞ்சம் நிறைய கீரை வச்சுருக்கு. கொஞ்சம் கீழே உள்ள இலையெல்லாம் கொஞ்சம் உரிச்சிட்டு வந்துட்டேங்க. உரிச்சிட்டு வந்து சுத்தம் பண்ணிவிட்டு கொஞ்சம் இலையை எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக ராகி மாவில் மிக்ஸ் பண்ணி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு முருங்கைக்கீரை போட்டால் ராகி அடை தோசை மாதிரி பண்ணியாச்சுங்க. பசங்களுக்கு காலையில் அதுதான் கொடுத்தேன். பசங்களுக்கு ஒரு தோசை, நான் ஒரு தோசை எடுத்துட்டாச்சு. இதாங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு. இது ஏற்கனவே ரெசிபி போட்டிருக்கேன், அதனால நான் ஃபுல்லாக வந்து எடுக்கலை. அப்புறம் லஞ்சுக்கு வந்துங்க பசங்க வந்து சில்லி சிக்கன் கேட்டாங்க. சரி அவங்களுக்கு பண்ணி கொடுக்கலான்ட்டு ரெடி பண்ணியாச்சுங்க. இதோட ஃபுல் ரெசிபி ஃபுல்லாக வருங்க, அடுத்த வீடியோவில் போடுறேன். அருமையாக இருந்ததுங்க. எனக்கு இது அவ்வளோவா பிடிக்காது. பசங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இனிப்பா, காரமாக, புளிப்பாக எல்லாமே சேர்ந்த மாதிரி இருக்கும். அவங்களுக்கு பிடிக்கும். எனக்கு பன்னீரில் இந்த மாதிரி செஞ்சால் பிடிக்கும். சிக்கனில் செஞ்சால் அவ்வளோவா பிடிக்காது. போன்லெஸ் சிக்கனை மட்டும் போட்டு இதில் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த எலும்பு இது மாதிரி இருந்ததை போட்டு கொஞ்சமாக தொக்கு மாதிரி பண்ணியாச்சு. சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்றதுக்கு. பாருங்கள் சூப்பராக மேலாக கொஞ்சம் எள்ளு தூவி விட்டு பசங்களுக்கு வச்சோன்னே பசங்க வேறு லெவலில் அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அம்மா சூப்பராக இருக்குமா அப்படின்னு சாப்பிட்டாங்க. அப்புறம் இன்றைக்கி சிம்பிளான லஞ்சு சாதம் அப்புறம் சிக்கன் தொக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடு பண்ணியாச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.